அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப அற்புதமான முருகப்பெருமானுடைய அருளை நாம் பெறணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்றது தான். முருகப்பெருமான் அருளோடு பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் பல மடங்கு குவியும்னு சொல்லலாம் இந்த ஒரு எளிய வழிபாடு செய்கிறது மூலமாக. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இல்லை நீங்கள் இந்த பதிவை என்றைக்கு கேட்டாலுமே சரி, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் தாராளமாக இந்த எளிய ஒரு பூஜையை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். சிவன் சக்தி இவங்களுடைய சக்திகளும் இணைந்த ஒரு உருவம் தான் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. சிவனை போலவே தாயின் கருவில் இருந்து தோன்றாத ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனால தான் இவரை சிவனின் வடிவமாகவே கருதி நிறைய பேர் இன்றைக்கும் முருகன் வேறு சிவன் வேறுன்னு பாராமல் வழிபாடு பண்ணுறாங்க. முருகனுக்கு 6 முகங்கள் இருப்பதை போல் 12 திரு உருவங்களும் உண்டுன்னு சொல்லுவாங்க. கந்த புராணத்தில் வரக்கூடிய சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை காலையில் நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் படித்து வந்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வமான முருகனுடைய வழிபாட்டை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முருகரை வழிபாடு செய்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குன்னு சொல்லி பயந்துராதீங்க. முருகா அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு வாக்கியத்திற்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகர் ஓடோடி வருவார்னு சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தை வரம், திருமண வரம் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரங்களாக முருகர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா குழந்தை வரமும் திருமண வரமும் அவர்கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த கணம் கொடுத்துட்டு தான் மறுவேளை அவர் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. அதற்காகத்தான் சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே போதுங்க, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதை விட ஒரு அற்புதமான அருமருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மேவ வராதே வினைன்னு சொல்லுவாங்க. திருநீர் நெற்றியில் வச்சுட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வினையே இருக்காதான். இந்த ஒரு வரிகளுக்கு ஏற்பதான் வினை வந்தாலும் கந்தவேலை வணங்கினால் விலகி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த வழிபாடு எதற்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம், வேலை, பூமி தொடர்பான பிரச்சனைகள், வழக்கு, காரிய வெற்றி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முருகனுடைய முழுமையான அருளை பெறுவதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருப்பதற்கும் எந்த தீய வினைகள் நம்மை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, வீட்டில் இந்த ஒரு சின்ன எளிய வழிபாட்டு முறையை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகான்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு முருக படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அமைதியாக ஒரு 5 நிமிடம் உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 6 முறை சொன்னாலும் போதும். இல்லைன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு முறை சொல்ல தான் நேரம் இருக்குது அப்படின்னாலும் போதும். நீங்கள் அதாவது அருணகிரிநாதர் அருகிய வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்ற மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள். காலையில் எழுந்த பிறகும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 6 முறை சொல்லுங்கள். அதோடு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொடர்ந்து 6 முறை நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக ஒரு அழகான மந்திரம்னு சொல்லலாம். அதோடு முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரமான காலையில் 6லேருந்து 7 இந்த நேரத்தில் பூஜை அறையில் முருகனுக்குரிய ஷட்கோண கோலம் போட்டு இந்த கோலத்தில் 6 பகுதிகள் விளக்கேற்றி வைத்து 6 வெற்றிலை வைத்துட்டு அதுக்கு மேலே 6 நெய் விளக்கு ஏற்றி வச்சு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி பாருங்க. முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சஷ்டி கவசம் படிச்சிட்டோன்னாலே போதும். முருகனுக்குரிய போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணு. இதனால் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை கொடுப்பார்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் அப்பப்போ முருகர் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணியும் பாருங்கள். முருகனுக்குரிய இந்த வழிபாடு அவரின் அன்பையும் அருளையும் பெற்றுத்தரும். செவ்வாய் கிரகத்திற்குரிய ஒரு அதிபதியே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். இதனால தான் சொந்த வீடு வாய்ப்பு எல்லாம் அமையணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்கிறது மூலமாக செவ்வாய் கிரகத்தால் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமணம் போன்ற சுபகாரிய தடைகள், நிலம் இல்லைனா பூமி தொடர்பான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை இதெல்லாம் சரியாகிடும். ரொம்ப எளிய வழிபாடு தான் இல்லையா? நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். இதை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். முருகனுடைய அருளாசி என்றுமே எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு ஆசையும் விருப்பமாகவும் இருக்கும். எனக்கும் அதே தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கணக்கே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ இருக்குது.
ஆனால் அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. அதற்கு நமக்கு ஒரு தைரியம், மன தைரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வேணும். அதை மட்டுமே நான் இறைவன் கிட்ட கேட்டு வழிபாடு பண்ணிப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவை நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக கையில் எடுத்து முயற்சி செய்து பாருங்கள்.